நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, ஆத்துமா ஆதாயத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆத்துமா ஆதாயம்னா என்ன? சுவிசேஷகம். சுவிசேஷகனா என்ன? கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு நம்ம தேவனுடைய நற்செய்தி அறிவிப்பது. இன்றைக்கு இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். நீதிமொழிகள் 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்துமா ஆதாயம் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். இந்த உலகத்துல இந்த உன்னதங்களில் மிகப்பெரிய வேலை என்னது தெரியுமா? ஆத்துமா ஆதாயம் பண்றது, இந்த சுவிசேஷம் சொல்றது. ஏன்னா ஒரு பாவி பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆனா இன்னைக்கு என்னன்னா, கிறிஸ்தவர்களை கொஞ்சம் பேரே தான் இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அது தேவனுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். இந்த சுவிசேஷம் சொல்றதா இருந்தா நம்மகிட்ட என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கணுங்கிறது குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்னைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். முதலாவது, யாரெல்லாம் சுவிசேஷம் சொல்றாங்களோ அவங்க கிட்ட என்ன இருக்கணும்னா, வேத வசனத்தின்படி அவங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவங்கள பார்க்கிறவங்க, சுவிசேஷத்தை சொல்றவங்களை பார்க்கிறவங்க, புறஜாதிகள், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லத்தக்க சாட்சியுள்ளவர்களாக வாழ வேண்டும். அவர்களுடைய சொல்லும் செயலும் வேத வசனத்துக்கு ஒத்து போக வேண்டும். இதன் வேத வசனத்தின்படி யாரெல்லாம் சுவிசேஷம் சொல்றாங்களோ கண்டிப்பாக அந்த ஆத்மா ஆதாயத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய வீட்டிலே ஒரு வெள்ளியும் மரமும் மண்ணும் பாத்திரங்கள் உண்டு, சில கனத்துக்குரியவர்கள் சில கனவீனத்துக்குரியவர்கள். நீ இவைகளை விட்டு விலகி சுத்திகரித்து கொண்டு எஜமானதுக்கு உபயோகமானதும் பரிசுத்தமாக்கப்பட்டதும் சகலவித நற்கர்களை செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி கனத்துக்குரிய பாத்திரவனாக இருக்க கடவன். அதாவது முதலாவது வெற்றி, யாரெல்லாம் சுவிசேஷம் சொல்றாங்களோ அவங்க வேத வசனத்தின்படி அவர்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இது முதலாவது. ரெண்டாவது என்னன்னா, ஒரு ஆத்துமா ஆதாயம் சுவிசேஷம் சொல்றேன்னு ஆத்துமா பாரத்தோடு ஒரு சுவிசேஷத்தை சொல்லணும். ஒரு கரிசனையோடு, ஒரு அன்போடு சொல்ல வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? ஆண்டவரே, இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னா நான் நரகத்துக்கு போகிறதுக்கு கூட நான் ரெடின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு. ரோமர் 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே கர்த்தாவே, எனக்கு மிகுந்த வேதனையும் மன வருத்தமும் உண்டாயிருக்கிறது. நான் பொய் சொல்லல, கிறிஸ்துவுக்குள் நான் உண்மையை சொல்லுகிறேன். என் பரிசுத்த ஆவியானவருடைய என்னுடைய மனசாட்சிக்கு சாட்சியாக இருக்கிறார். இந்த சகோதரர்களுக்காக நான் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவன் என்று நான் வேண்டுமானாலும் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதாவது புறஜாதி, அதாவது பவுல் என்ன சொல்றாருன்னா, இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னா நான் நரகத்துக்கு போறதுக்கு கூட நான் ரெடின்னு என்று சொல்றாரு. அந்த ஆத்துமா பாரத்தோடு நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும். இது ரெண்டாவது. மூன்றாவது என்னன்னா, யாரெல்லாம் சுவிசேஷம் சொல்றாங்களோ அவங்க பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா அந்த நம்ம ஆத்துமா ஆதாயங்கிறது பாவம் செய்யறவன்ட்ட போய் நம்ம ஆத்துமா ஆதாயம் சுவிசேஷம் சொல்றோம். அவன் ஏற்கனவே பிசாசனுடைய பிடியில பிடிபட்டு இருக்கிறான். அந்த பிடியிலிருந்து அவனை விடுவிக்கணும்னா நம்ம சுயபலத்தால முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் மட்டுமே நம்ம அதுல நம்ம வெற்றி காண முடியும். அதனாலதான் அப்போஸ்தலர்ல 4வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். சோ மூன்றாவது சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். நான்காவது என்னன்னா, சுவிசேஷத்தை சொல்கிறது ஒரு ஆத்துமா பாரத்தோடு கண்ணீரோடு நம்ம சுவிசேஷத்தை சொன்னா அதுல கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா சங்கீதக்காரன் அழகா சொல்லியிருக்கிறாப்புல, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஏன்னா இன்னைக்கு ஒரு நொடியில அநேக ஆத்துமாக்கள், புறஜாதிகள் இன்னைக்கு நரகத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஆத்துமா பாரம் இருக்கணும். இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்றேன், அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே ஆத்துமாக்களை தாரும், இல்லையேல் என் ஆத்துமாவை தீரும். இந்த ஜெபம் நம்மளுடைய ஜெபமாக இருக்கணும். இன்னொரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது என் வாயில வார்த்தை வரல ஆண்டவரே, எனக்கு அழுகையும் புலம்பலும் தான் வருதுன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரன் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு ஊழியக்காரன் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவரே சிலரது ஆவல் பொன், சிலரது ஆவல் புகழ், எனது ஆவலே ஆத்துமாக்கள். இன்னொரு ஊழியக்காரன் சொல்லியிருக்கிறாரு, நரகத்தின் காட்சியை ஒரு நொடியை நம்ம நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த ஆத்துமாக்களுக்காக நம்ம ஆதாயம் பண்ணுவோம். அதை தான் இன்னைக்கு
நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படி ஆத்மா ஆதாயம் பண்ணுகிறோமா, சுவிசேஷத்தை சொல்கிறோமா? எல்லாவற்றை விட கடவுள் நமக்கு போகும்போது கொடுத்த ஒரு கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராகி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆத்ம ஆதாயம் பண்றது, சுவிசேஷம் சொல்றது எல்லாருடைய தலையாய கடமை. சுவிசேஷம் சொல்லவிட்டால் நமக்கு ஐயோ. இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் சொல்றோமா? அதை நீங்க தான் தியானிக்கணும். இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.